கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். வேத வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஏற்ற காலத்தில் தேவன் உன்னை உயர்த்தபடியாக அவருடைய பலத்த கையிலே அடங்கியிரு என்று ஆண்டவர் சொல்கிறார். அடங்கி இரு என்று சொல்லுகிறார். அன்னைக்கு அநேகருக்கு அடங்கி இருக்க முடியவில்லை தேவப்பிள்ளை. ஆனா குறிப்பிட்ட காலங்கள்ல நீ அடங்கி இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆகாரை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ அடங்கியிரு, உன் ஆட்சியார் என்றே அடங்கியிரு. இந்த ஆகார் யாரு என்றால், அருமையான சாராளு ஆகார ஆபிரானுக்கு மர்மணியட்டியாக அவர் என்ன பண்ணி கொண்டால், அவளை தன்னை சேர்த்து கொண்டாள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி உடனே அவள் அவசரப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இந்த ஆகாரை தார வார்த்து கொடுக்கிறார். இந்த ஆகாருக்கு என்ன ஆகிறது, கற்பத்தின் கனி ஆண்டவர் கொடுத்த உடனே அவள் என்ன பண்ணுகிறார், ஐயோ எனக்கு குழந்தை பாக்கி இருக்கிறது, இனிமே நான் தான் அந்த வீட்டுக்கு ராணி அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு என்ன பண்ணுகிறார், சாராளை அற்பமாக எண்ணுகிறார், தன் எஜமானியை அற்பமாக எண்ணுகிறார். தேவ பிள்ளையே, ஆனா அங்க வேத வசனம் சொல்லுகிறது, அவள் ஆபரான்ட்டு முறையிடுகிறார். நீங்க 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 16:4-5 வாசிக்கணும். ஆபரான்ட்ட முறையிடுகிறார். அங்கே அப்போ ஆபரா என்ன சொல்லுகிறா, உனக்கு நலமானதை செய்யி என்று சொல்கிறார். தேவ பிள்ளையே பாருங்க, அப்போ அவளை கொடுமைப்படுத்துகிறார், அடிமைப்படுத்துகிறார் ஆகாரை சாராள். உடனே அவ வீட்டை விட்டு கடந்து போறான். அப்போது என்ன இருக்கிறது, வயிற்றுல குழந்தை இருக்கிறது தேவ பிள்ளையே. அதனால வழியில தேவதூதன் அவரை பார்த்து, உன் நாச்சியார் அண்டைக்கு நீ போய் அடங்கியிரு என்று சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற அருமையான சகோதர சகோதரி, குறிப்பிட்ட காலங்கள் அடங்கி இருக்கணும். பாடுதான், உபத்திரம்தான், உன்னை வேதனைப்படுத்தலாம், துன்பப்படுத்தலாம். உன் எஜமாட்டி உன்னை வேதனைப்படுத்தலாம், துன்பப்படுத்தலாம். ஆனா நீ அடங்கி இருக்கணும். அந்த அவ அடங்கி இருந்தாதான் அவளுக்கு ஒரு பின்னால ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. தேவப்பிள்ளை ஆகாரு மறுபடியும் அடங்கி இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, அங்கே அவள் குழந்தையை பெற்கிறார். இம்சவேலுன்னு அவனுக்கு ஆவரான் பெயர் எடுக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம் அதுக்கப்புறம் அடங்கி இருந்து அந்த பிள்ளை வாலிபன் ஆனதுக்கு அப்புறம் அவ என்ன பண்ணுகிறா, 21ஆம் அதிகாரம் ஆதிய 21ஆம் அதிகாரத்துல அவ என்ன பண்ணுகிறான்னா, அந்த குழந்தைக்கு எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ஆபிரகாம் வழி அனுப்பி வைக்கிறான். ஏன்னா ஈசாக்கோடு என் பிள்ளை சுதந்திரவாளியாக இருக்க முடியாது என்று, இம்சவேலோட சுதந்திரவாளியாக இருக்க முடியாது என்று சொல்லி சாராள் அங்கே என்ன பண்ணுகிறார், குடும்பத்தில் அங்கே தகராறு வருகிறது. உடனே ஆபிரகாம் நன்கொடை கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சிருந்தான். ஏதவசனம் சொல்லுகிறது, இவன் வாலிபன் ஆயிட்டான். பாருங்க, வயிற்றுல குழந்தை இருக்கும்போதே அனுப்பியிருந்தா அங்க ஆபிரகாம் பேரும் கெட்டிருக்கும். தேவப்பிள்ளையே, அவள் அந்த குழந்தையை எப்படி வளர்த்திருப்பான்னே சொல்ல முடியாது. தேவப்பிள்ளையே, உன் குழந்தை நல்லா பெற்றெடுக்கணும், உன் குழந்தை வளரணும், உன் குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் தரணும். அதுக்காக நீ குறிப்பிட்ட காலங்கள் அடங்கி இருக்கணும். உன் எஜமானுக்கு நீ வேலை செய்கிற இடங்கள் அடங்கி இருக்கணும். உன் முதலாளிக்கு அடங்கி இருக்கணும், உன் கணவனுக்கு அடங்கி இருக்கணும். தேவ பிள்ளையே, சபைக்கு நீ அடங்கி இருக்கணும். நீ அடங்கி இருந்தாதான் ஏற்ற காலத்துல தேவன் உயர்த்துவா. தேவ பிள்ளையை இந்த அவசரப்பட்டு இவ அடங்கிராதபடி ஆகார் போயிருந்தா அவளுடைய நிலைமை என்ன இருக்கும்? ஒருவேளை அவனுடைய குழந்தை உயிரோடு இருக்குமானே தெரியாது. அவள் அடங்கி இருந்ததுனாலே அவள் குழந்தையை பெற்று எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம் வாலிபன் ஆகிற வரைக்கும் அங்கே இருந்து இதுக்கப்புறம் கடந்து போறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல தேவன் அவன்கிட்ட சொல்லுகிற காரியம், நீ அடங்கி இருக்கணும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேகர் அடங்கி இருக்கிற எண்ணமே இல்லை. அடுத்ததாக வேதத்துல பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 105ஆம் சங்கீதம் வாசிக்கிறோம் 18-19. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற யோசேப்பை கர்த்தருடைய வார்த்தை புடமிட்டது என்று பார்க்கிறோம். யோசேப்பு கிட்டத்தட்ட 17 வயசுல 37ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல அவன் சொப்பனம் காண்கிறான். 37:2 சொப்பனம் காண்கிறான். தேவ பிள்ளையே,
ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, அதே ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல எகிப்து தேசத்துக்கு அதிபதி ஆகிறான். 13 வருஷம் அவன் அடங்கி இருந்தான். அநேக போராட்டம், குடும்பத்துல போராட்டம், அண்ணன் தம்பினால் வந்த போராட்டம், தேவ பிள்ளையே அவனை விட்டு போட்ட இடத்துல வந்த போராட்டம். ஆனாலும் தேவன் அவனோடு கூட இருந்ததுனால அவன் குறிப்பிட்ட காலங்கள் அடங்கி இருந்தான். தேவ பிள்ளைகளை 13 வருஷம் அவன் அடங்கி இருந்ததுனால அந்த தேசத்துல அவனை அதிபதியாக தேவன் அவனை மாற்றினார். இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரனே, சகோதரையே, நீ குறிப்பிட்ட காலங்கள் அடங்கி இருக்கணும். ஐயோ, பாட கண்டு உபத்திரத்தை கண்டு நீ ஓடி போயிடக்கூடாது. பாருங்க, யோசேப்புக்கு சொந்த சகோதரர்களாக அவர்களுக்கு வந்த போதிலும் அவன் தேவ சமூகத்தில் அவன் அடங்கி இருந்தான். தேவ பிள்ளை எதை குறித்தும் கலங்க கூடாதபடி அவன் அடங்கி இருக்கிற வேலைதான் ஏற்ற வேலையில வேத வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல அந்த தேசத்திலே அவனை உயர்த்துகிறார். வேத வசனம் சொல்லுகிறது, அவனை என்ன பண்ணுகிறார், அவனை உயர்த்தி அந்த தேசத்துல அவனுக்கு பாருங்க, அவன் சொல்ற யோசேப்ப சொல்றதான் ராஜா கேட்கணும். அந்த அளவுக்கு அவன், நீ என்ன சொல்லுகிறாயோ உன் சித்தம் இல்லாமல் ஒருத்தனு கையை காலை நீட்ட முடியாது என்று சொல்லுகிறான். இந்த வார்த்தை கேட்கிற தேவப்பிள்ளை அந்த அளவுக்கு அவனை என்ன பண்ணுகிறான், அந்த தேசத்தை, எகிப்து தேசத்துக்கே அதிகாரியாக அவனை நியமித்திருக்கிறான். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ அடங்கி இருக்கணும். குறிப்பிட்ட காலங்கள் அடங்கி இருக்கணும். வேத வசனம் அப்படி தெளிவாக சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். ஆண்டவர் மோசையை அழைக்கிறார். தேவ பிள்ளையே, அங்கே மோசையை 2ஆம் அதிகாரம் நீங்க 11ல இருந்து நீங்க வாசித்து பார்த்தேன்னா 11, 12, 13 அங்கே எகிப்து இல்ல இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கிறாங்க. மோசே பார்வ குமாரத்தை அவனை வளர்க்கிறார். அவன் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் தன் சகோதரர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறதுனால நினைத்து அவன் என்ன பண்ணுகிறான், ஒரு எகிப்தியனை, அங்க ஒரு எகிப்தியனுக்கும் ஒரு எபிரேயனுக்கும் சண்டை வரும்பொழுது ஒரு எகிப்தியனை கொலை செய்து விடுகிறான். எப்படியாவது என் ஜனங்கள் அடிமையாக இருக்கிறாங்க, என் ஜனங்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவனுக்கு என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் குறிப்பிட்ட காலங்கள்ல அவன் என்ன பண்ணுகிறான், 40 வருஷம் அடங்கி இருக்கிறார். 40 வருஷம் தேவ சமூகத்துல ஓரே பெண் பகுதியில் ஜெபிக்கிறான். தேவ பிள்ளையே, அங்க எகிப்தியனை கொன்னதுனால, அந்த தெரிந்ததுனால மீதியாம் தேசத்துக்கு போய் அங்கே எத்தியோப்பியா ஸ்திரியை அவர் என்ன பண்ணுகிறார், மீதியாம் தேசத்து ஸ்திரியை அவர் என்ன பண்ணுகிறார், அங்கே திருமணம் பண்ணி கொண்டு அந்த தேசத்துல 40 வருஷம் ஆண்டவர் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். 40 வருஷம் ஆடுகளை மேய்க்கிறார். 40 வருஷம் தேவ சமூகத்துல ஓரே பெண்ணு பகுதியிலே திறப்புல நிற்கிறார். ஆனா 40வது வருஷத்துல தேவன் அவனை அழைக்கிறார். மோசே மோசே என்று சொல்லி. இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முள்செடியில் அவனுக்கு தரிசனம் கொடுத்து நான் உன்னை அனுப்புவேன் என்று சொல்கிறார். எந்த மோசே அந்த ஜனங்களை அடிமைத்தனத்தை நீக்க நினைச்சானோ அதே மோசே தான் ஆண்டவர் மறுபடியும் அழைக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ குறிப்பிட்ட காலங்கள் அடங்கி இருக்க வேண்டும். 40 வருஷம் மோசே அடங்கி இருந்தான். தேவ பிள்ளையே, அந்த 40 நாள், அந்த 40 வருஷம் அடங்கி இருக்கிறதுனாலதான் தேவன் அவனுக்கு தரிசனமானார். அவனை அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக அவனுக்கு என்ன பண்ண அதிகாரங்களை கொடுத்தார், கோலை கொடுத்தார், போ என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்களை வழி நடத்தும்படியாக ஒரு பெரிய தலைவனாக, ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அவனை மாற்றினார். இந்த வார்த்தை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரி, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ அடங்கி இருக்கணும். குறிப்பிட்ட காலங்களை நீ அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கும் பொழுதுதான் தேவன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வா. நீ என்னென்ன காரியங்களுக்காக வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ என்று சொல்லி நீ கலங்காத, அடங்கியிரு. தேவ சமூகத்துல அடங்கியிரு. ஏற்ற வேலையில் ஆண்டவர் உன்னை உயர்த்தப்பாரார். இந்த மோசையை பாருங்க தேவ பிள்ளையே, அவனை அடங்கி இருந்ததுனால 40 வருஷம் அவனுக்கு ஒரு ட்ரைனிங் போல, ஆடு மேய்க்கிற ஒரு ட்ரைனிங் போல தேவ பிள்ளைங்க எல்லா காரியங்களும் கற்றுக் கொடுத்து அவனை என்ன பண்ணுகிறார். அந்த 40 வருஷம் சும்மா இல்லை, அவன் ஒரே பெண்ணு தேவ பருவத்துக்கு கடந்து போயிட்டே இருந்தான். ஐயோ, என் ஜனம் எப்படி இருந்தது, எப்படி இருக்கிறது, அடிமையா இருக்கிறார்களோன்னு சொல்லி அந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டு வந்தான். தேவன் 40வது வருஷத்துல அவனை அழைத்து அவனை அங்கே எகிப்துக்கு அனுப்பி அந்த ஜனங்களை விடுவித்தார். ஹல்லேலூயா.
அதே போல உன்னை ஆண்டவர் அழைப்பார். உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரே, நேற்று என்று மாறாத தேவன். அவர் நிச்சயமாக உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். வேத வசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக யாத்திராகமம் 33:11 சொல்கிறது, தேவ பிள்ளைகளே, யோசுவா மோசேக்கின் கீழே 40 வருஷம் பணிவிட செய்து அவனுக்கு அடங்கி இருந்தான். 40 வருஷம் மோசேக்கு பணிவிட செய்தான். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு 1 வருஷம் பணிவிட செய்யறதுக்கு அநேகர் பாடுபடுகிறாங்க. 2 வருஷம் பணிவிட செய்யறதுக்கு பாடுபடுறாங்க. மோசேக்கு யோசுவா 40 வருஷம் பணிவிட செய்து கொண்டு வந்தான். அவர் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் அவன் கூட இருந்தான், பணிவிட செய்து வந்தான். அந்த 40 வருஷம் கடந்து போகும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த 40வது வருஷம் முடிய உடனே அங்கே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், மோசே கேட்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு மேய்ப்பன் வேணுமே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், நுனியின் குமாரனாகிய ஜோசுவாவை நீ என்ன பண்ண, அபிஷேகம் பண்ணுங்க என்று சொல்லுகிறார். 40வது வருஷம் 11வது மாசத்துல தெய்வ பிள்ளையே இந்த ஜோசுவாவை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், மோசே மூலமாக அபிஷேகம் பண்ணுகிறார். 40 வருஷம் அடங்கி இருந்தான், மோசைக்கு அடங்கி இருந்தான். தேவன் அங்க பேசும்போதெல்லாம், மோசே தேவன்கிட்ட பேசும்போதெல்லாம் இவன் கீழே அடங்கி இருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரனுக்கு 40 வருஷம் பணிவிட செய்கிறதுனா லேசான காரியம் இல்லை. அந்த ஜோசுவா அடங்கி இருந்ததுனாலதான் அந்த ஜோசுவா கொண்டு பலத்த காரியங்களை செய்தா. இஸ்ரேல் கோத்திரங்களை எல்லாத்துக்கும் அவர்கள் தேசத்துல அவர்களுடைய எல்லா பட்டணங்களையும் பிரித்து கொடுக்க முடியாத ஆண்டவர் கிருபை செய்தா. இந்த ஜோசுவா கொண்டுதான் ஆண்டவர் இந்த சூரியனை நிப்பாட்டினார். எனக்கு அருமையான கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் உன்னை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்வார். ஆனா நீ என்ன பண்ணணும், அடங்கி இருக்கணும். ஏற்ற வேலைகளை நீ அவருடைய கையில என்ன பண்ண, அடங்கி இருக்கணும். ஊழியக்காரன் கையில அடங்கி இருந்தாதான், பணிவிட செய்தாதான் தேவ பிள்ளையே ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணுவார்னா, ஏற்ற வேலையில என்ன பண்ணுவார், ஒன்று உயர்த்துவா. தேவ பிள்ளை ஊழியக்காரன் கையில அடங்கி இருக்கிறது, ஊழியக்காரனுக்கு பணிவிட செய்யறது இன்னைக்கு அநேகருக்கு என்ன இல்லை, இது இல்லை. நீ ஊழியக்காரனுக்கு பணிவிட செய்தனா ஆண்டவர் என்ன அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பா. தேவன் அவன்கிட்ட எப்படியெல்லாம் பேசுறார் என்று சொல்லி எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பா. உன் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வா. அவசரப்படக்கூடாது தேவ பிள்ளையே. அந்த தலைமை தத்துவம் உனக்கு வர வேண்டும்னு அவசரப்படக்கூடாது. இந்த ஜோசுவா 40 வருஷம் அடங்கி இருக்க போய்தான் மோசேக்கு அப்புறம் அந்த தலைமை தத்துவத்தை அந்த ஜனங்களை வழிநடத்தும்படியாக அந்த தலைமை தத்துவம் ஜோசுவாக்கு கிடைத்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கானானுக்குள்ள அவன் பிரவேசிக்க முடிந்தது. எரியோ கோட்டை எல்லாம் தவிடுபடியாக இந்த யோசுவா கொண்டுதான் இந்த ஜனங்களை வழி நடத்தினார். அதே போல உன்னை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஐயோ, நான் அந்த ஊழியக்காரனுக்கு பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறேனே, என் எஜமானுக்கு பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறேனேன்னு சொல்லி கலங்காத தேவ பிள்ளைಗೆ. ஆண்டவர் 40 வருஷம் ஜோசுவா அடங்கி இருந்தது போல நீ அடங்கிரு. தேசத்துல தேவன் ஏற்ற காலத்தை உடைக்கு உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நீ தெய்வ பிள்ளையே, நீ சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீ அடங்கிருன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அடங்கி இல்லைன்னா அந்த தலைமை தத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, அவர் நேற்று என்று மாறாத தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், பராமரிக்கிற தேவன், இரக்கமுள்ள தேவன். அதே போல அவன் ஜீவனுள்ள தேவன் மறந்துடாதே. நீ அடங்கி இரு. நிச்சயமாக நீ அடங்கி இருக்கும்போது ஏற்ற வேலையிலே தேவன் உன்னை உயர்த்தி வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக வேதத்துல பார்க்கிறோம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். நீங்க அந்த 3ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா முதல் வசனத்துல ஏலியின் ஆசாரியனுக்கு சாமுவேல் பணிவிட செய்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். இந்த சாமுவேலை அன்னாள் அந்த தேவனுடைய ஆலயத்துல பணிவிடை செய்யும்படியாக அவள் பொருத்தனை பண்ணியிருந்த அந்த அன்னாள் விட்டு போய்விட்டாள். இந்த சாமுவேல், குட்டி சாமுவேல், அவன் ஏலிக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். ஆலயத்தை அவன் பணிவிடை செய்து, ஏலிக்கு பணிவிடை செய்து, எல்லாத்தையும் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்கள்ல கரண்ட் கிடையாது, அந்த விளக்கு தான். அவன் அந்த விளக்கை காலை ஏற்றுவாங்க, குறிப்பிட்ட நேரம் படுக்கிற நேரம் அந்த விளக்கை என்ன பண்ணுவாங்க, அப்படியே அமைத்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் படுப்பாங்க.
இப்படி ஒரு நாள் நடந்து கொண்டு இருக்கவில்லை. சாமுவேலை ஆண்டவர் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனை பேர் சொல்லி அவனை என்ன பண்ணுகிறார், கூப்பிட்டார் என்று பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தில் அவர் கூப்பிடுகிறார், சாமுவேலே என்று சொல்லி கூப்பிடுகிறார். அப்போ ஆண்டவர் அவனோடு கூட பேசுற காரியம் என்ன பண்ணுகிறது, சாமுவேலுக்கு புரியல. ஏலிகிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவரே என்ன கூப்பிட்டீரா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். 3 நேரம் அவனுக்கு அந்த சத்தத்தை அறியவில்லை. தெய்வ பிள்ளையே, அப்போ 3ஆவது நேரம் கடந்து போனதுக்கப்புறம் ஏலிக்கு தெரிஞ்சு விட்டது, கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறார் என்று சொல்லி. தெய்வ பிள்ளையே, அடுத்தால சொல்லி கொடுக்கிறார். ஏலி சாமுவேலுக்கு சொல்லி கொடுக்கிறார், நீ இன்னும் பேர் சொல்லி கூப்பிட்டா, கர்த்தாவே சொல்லும், அடியே நான் கேட்கிறேன் என்று சொல்லு என்று சொல்லி அவன் சொல்லி கொடுத்த உடனே அதே போல அந்த 10வது வசனத்துல ஆண்டவர் கூப்பிடுகிறார். அவன் சொல்லுகிறான், சாமுவேல் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறான். அப்போ பாருங்க, அப்போ கர்த்தருடைய வார்த்தை வெளியே வருகிறது. சாமுவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை அப்பந்தான் முதல்ல கர்த்தர் அவனோட பேசுகிறார். அப்ப கர்த்தருடைய சத்தத்தை அறிந்த ஏலி தன் சாமுவேலுக்கு சொல்லி கொடுக்கிறான், இது கர்த்தருடைய சத்தம் அப்படி சொல்லி. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றதில்ல, சொல்லி கொடுக்கறது இல்லை, கீழே உள்ள ஊழியக்காரனுக்கு சொல்லி கொடுக்கறது அல்ல. அதே போல இவர் என்ன பண்றதில்ல, அந்த ஊழியக்காரனும் அடங்கி இருக்கிறது அல்ல. சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படுகிற வரைக்கும் ஏலியின் கையில அவன் என்ன பண்ணுகிறான், அடங்கி இருக்கிறான். அவன் காலம் வரைக்கும் அவன் அடங்கி இருக்கிறான். கர்த்தர் அவன்கிட்ட பேச ஆரம்பித்து விட்டார். முதல்ல ஏலியின் குடும்பத்துக்கு தான் தீர்க்க தரிசனம், முதல்ல அவன் சொந்த குடும்பத்துக்கு தான் தரிசனம், முதல்ல அவன் சொந்த பட்டணத்துக்கு தான் தீர்க்க தரிசனம். அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் தேசம் எங்கும் சாமுவேலை கொண்டு வெளிப்பட்டு விட்டது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நான் இவன் கையில எப்படி அடங்கி இருக்கிறது, இவனுக்கு எப்படி பணிவிட செய்யறதுன்னு நினைக்காத. இந்த சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, 2-3 ராஜாக்களை அபிஷேகம் பண்ண அந்த தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி ஒரு ஏலியின் ஒரு ஆசாரியனியாக ஒரு ஏலியின் கையில் அடங்கி இருந்தான். தேவ பிள்ளையே, நீ சாதாரணமாக ஊழியம் பார்க்கலாம், உதவி பாஸ்டரா இருக்கலாம், அற்பமா கோயில் குட்டியா கோயில் பிள்ளையா இருக்கலாம், கோயில் குட்டியா இருக்கலாம், நீ என்னவா இருக்கலாம். தேவ பிள்ளையே, நீ ஏற்ற காலங்கள் உன்னை உயர்த்தபடிக்கு பலத்த கையில அடங்கிரு. நீ உண்மையா பணிவிட செய்தா கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வெளியே வரும். நீ அடங்கி இருப்பானால ஏற்ற வேலையில் ஆண்டவருடைய உயர்த்தபடியாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவருடைய வார்த்தை உன்னை வெளிப்படும். தேவ பிள்ளையே, அவர் உன் இருதயத்தை பார்ப்பார். நீ செய்ய வேண்டிய காரியம், நான் அந்த பணிவிடை தேவனுக்கு தான் செய்கிறேன் என்று சொல்லி, மனுஷனுக்கு அல்ல, ஒரு ஊழியக்காரனுக்கு அல்ல அப்படின்னு சொல்லி நீ அந்த பணிவிட நான் தேவனுக்கு செய்கிறேன். மனுஷருக்கு செய்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் வாண்டே பேச மாட்டார். நான் தேவனுக்கு செய்கிறேன். இந்த பணிவிடை எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி என்று சொல்லி இந்த சாமுவேல் ஏலியின் காலம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை இவனுக்கு வெளிவர வரைக்கும் அடங்கி இருந்தான். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அடங்கி இருக்க முடியவில்லை. நீங்களும் நானும் அடங்கி இருக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்யலாம். இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனே ஊழியக்காரியே, நீ அடங்கிரு. அநேகர் அடங்கி இருக்க முடியவில்லை. தேவ பிள்ளையே, நீ அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவா, பெரிய காரியங்களை செய்வா. தேவ பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 2, 4, 6 நீ வார்த்து பார்த்தீங்கன்னா, இங்கே எலியாவின் கையிலே எலிசா என்ன பண்ணுகிறான், அடங்கி இருக்கிறான். எலியாவின் கையில எலிசா அடங்கி இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், எலியா சொல்லுகிறார், எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மறைக்கு கொண்டு போறார் என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், நான் உம்மை விட போறதில்லை, என்னை எரியோ வரைக்கும் கொண்டு போறார் என்று சொல்லுகிறான். நம்மை விட போறதில்லை, என்னை யோர்தான் வரைக்கும் கொண்டு போறார் என்று சொல்றான். விடுறதில்லை, அவன் விடுறதில்லை, உறுதியாக பற்றி கொண்டான். எலியாவின் காலுகிற வரைக்கும் வேத வசனம் சொல்கிறது, எலியாவின் கைக்கு தண்ணி ஊத்தின சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா அப்படிங்கிறார். அப்போ எல்லா பணிவிடைகளை செய்தான். இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய, உனக்கு ஆகாரம் கொடுக்கறதுல இருந்து எல்லா காரியங்களையும்
இந்த எலிஷா செய்தான். அதனால தான் ஆண்டவர் எலியா எலிசா கேட்கிறார். எலியா சொல்கிறார், என்னை தேவன் எடுத்துக்கொள்ளப்பட போறார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி. உம்மிடத்தில் இருக்கிற வரம் இரட்டிப்பாக எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை அவன் அடங்கி இருந்ததுனால அந்த எலிசாவுக்கு இரட்டிப்பான வரங்களை தேவன் கொடுத்தார். நீ அடங்கி இருக்கும் பொழுது இரட்டிப்பான வரங்கள் ஆண்டவர் கொடுப்பா, இரட்டிப்பான ஆசீர்வாத குணங்களுக்கு கொடுப்பா. ஆனா எந்த ஒரு முறுமுறுப்பில்லாதபடி நீ என்ன பண்ணணும்? பணிவிட செய்யணும். நீ எந்தெந்த முறுமுறுப்பில்லாதபடி அடங்கி இருக்கணும். தேவன் ஏற்ற காலங்கள் உன்னை வயர்த்துபடி பலத்த கையில அடங்கிரு. நீங்க அடங்கி இருக்க முடியல. எலியா பெரிய தீர்க்கதரிசி, அவன் கையிலே இந்த எலிசா அடங்கி இருந்தா. மற்ற அநேக 50க்கு மேல தீர்க்க உடன் ஊழியர் உண்டு. ஆனா அதுல லீடு பண்ணதுக்கு ஆண்டவர் எலிசாவை தான் அபிஷேகம் பண்ண சொல்லியிருந்தார். ஆனா பாருங்க, அவன் அடங்கி இருந்தான். நான் பாருங்க, அவன் எலிசா ஒரு நல்ல பெரிய குடும்பத்துல பிறந்தவன். அவனுக்கு அநேக ஏர் மாடுலாம் உண்டு. எலியா துண்டை போட்ட உடனே அப்படியே என்ன பண்ணிட்டான், தகப்பனும் தாயும் நான் என்ன முத்தம் செய்துட்டு வரட்டும்னு வந்தவன். பாருங்க, எல்லாத்திட்டையும் விட்டுட்டு வந்தவன், சொத்து சொகத்தை எல்லாம் விட்டுட்டு வந்தவன் ஒரு ஊழியக்காரனுக்கு அடங்கி இருக்கிறான். தெய்வ பிள்ளையை அவன் அடங்கி இருந்ததுனாலதான் ரெட்டிப்பாக வரங்களை எலிசாவுக்கு கொடுத்தா. இன்னைக்கு நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது, போற சபையில் அடங்கி இருக்கும் போது, ஊழியக்காரனுக்கு அடங்கி இருக்கும் போது, வேலை செய்கிற இடங்கள் அடங்கி இருக்கும் பொழுது, தேவன் உன்னை ஏற்ற வேலையில ஆண்டவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ரெட்டிப்பான வல்லமையை கொடுப்பா, அதிகாரங்களை கொடுப்பா, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். எனக்கு தெரிந்தவளை எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தேவ பிள்ளையே. அங்க பார்க்குறோம், குறிப்பிட்ட காலங்களில் ஒரு கம்பெனிலையோ ஒரு கடையிலையோ அடங்கியிருந்த ஜனங்கள்லாம் அன்னைக்கு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறாங்க. சாதாரணமாக வேலைக்கு போனவங்க அந்த கம்பெனியில் அந்த கடையில் அவர்கள் என்ன பண்ணார்கள், அண்ணா குறிப்பிட்ட காலங்களில் வேலை பார்த்துட்டு அடங்கி இருந்ததுனால அங்கே வேத வசனம் சொல்கிறது, தேவன் இன்னைக்கு பெரிய எஜமானாக முதலாளியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார், உயர்த்திருக்கிறார். அதே போல உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளே, நீ குறிப்பிட்ட காலங்களில் என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். இங்கே இயேசுக்கு 12 சீசர்கள் இருந்தாங்க. 12 சீசர்களில் 11 பேர் அடங்கி இருந்தாங்க. தெய்வ பிள்ளைகளே, இயேசு சொல்றதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அதே போல நீ தேவனுக்கு ஆண்டவருக்கு சீசராக இருக்கணும், ஒரு ஊழியக்காரனாக மாறணும் அப்படின்னா குறிப்பிட்ட காலங்கள் அடங்கி இருக்கணும். கிட்டத்தட்ட 3.5 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் என்ன பண்ணுகிறாங்க, இந்த சீசர்லாம் அடங்கி இருக்கிறாங்க. ஆண்டவர் பலவிதமான காரியங்கள்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா. தேவ பிள்ளைகளை அந்த அடங்கி இருந்ததுனால தான் தேவன் அங்கே என்ன பண்ணுகிறார், இந்த 12 சீசர்களை 11 பேரை எடுத்து ஆண்டவர் இந்த உலகத்தில் பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்குற சகோதரனே சகோதரியே, நீ அடங்கி இருக்கணும். தேவ பிள்ளைகளே, அங்கே இயேசுவோடு கூட அவர்கள் நடந்தார்கள். அவர்களுக்கு சில நேரம் சாப்பாடு கிடைச்சிது, சில நேரம் என்ன பண்ண சாப்பாடு கிடைக்கல. ஆனாலும் கூட அவர்களோடு கூட இருந்தார். ஆனால் அவர்களோடு கூட இருந்ததுனால தேவன் அவர்களுக்கு என்ன பண்ண அதிகாரங்களை கொடுத்தா, நோய்களை பேய்களை விரட்டுறதுக்கு அதிகாரங்களை கொடுத்தா. தேவ பிள்ளைகளே, அதே போல நீ தேவ சமூகத்தில் அடங்கி இருக்கிற பொழுதுதான் நோய்களை பேய்களையும் சுவிசேஷம் நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு, சகல ஜாதிகள் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தேவன் அதிகாரங்களை கொடுப்பா. நீ நில்லுன்னா நிற்கும், பேய் எப்படி நில்லுன்னா நிற்கும். மத்தேயு 10:1 சொல்லுகிறது. 10:1 8 வரை நீங்க வாசித்து பாருங்க. அந்த அதிகாரங்களை அவர்களுக்கு கொடுக்கிறான். வெறுமையா இல்லை. காரணம் என்ன? தேவ பிள்ளையே, அவர்கள் அடங்கி இருந்தார்கள். குறிப்பிட்ட காலங்கள் அடங்கி எத்தனையோ பேரும் வந்தாங்க. ஆனால் அந்த 11 பேர் தான் அடங்கி இருந்தாங்க. அடங்காதவர் யாரு? யூதாஸ். அவன் பணத்தாசனால அவன் என்ன பண்ணலை, அடங்கலை. தெய்வ பிள்ளையே, இந்த பணத்தாசை உள்ளவங்க அடங்க மாட்டாங்க. அவன் பணத்திலே தான் குறியா இருப்பான், அவன் அடங்க மாட்டான். அவனுடைய நிலைமை என்ன ஆனது? அதே போல பாருங்க, எலிசாவினுக்கு வேலைக்காரனாக இருந்தான், அவன் அடங்கிடல. கேயாசி பாருங்க, பணத்தாசை வந்துட்டு, குஷ்டரோகம் அவனுக்கு வந்துட்டு, இவன் நாண்டு கொண்டு நின்று செத்தான். அடங்காத கேஸெல்லாம் இப்படித்தான் போகும். ஒன்று தூக்க போட்டு செத்துரும்,
ஒன்று வேற ஏதாவது இது என்ன ஆயிரும், செத்துரும். இல்லைன்னா அவனுக்கு என்ன வந்துடும், வியாதி வந்துடும், குஷ்டரோகம் வந்துடும். நிறைய பேர் அப்படிதான். இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுக்கு அடங்கிரு. தேவனுக்கு நீ அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற வேலையில ஆண்டவர் ஒன்று உயர்த்த வல்லவராக இருக்கிறா. நீ செய்கிற கம்பெனியில், நீ படிக்கிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில், தேவ பிள்ளையே, ஒரு ஊழியக்காரருக்கு கீழே நீ என்ன பண்ணி, ஒருவேளை நீ வெளிநாட்டில் இருக்கலாம். இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கலாம். குறிப்பிட்ட காலங்களில் அடங்கிடு. நீ அடங்கி இருக்கும் பொழுது தேவன் ஒன்று உயர்த்த வல்லவராய் இருக்கிறா. நீ செய்கிற பணிவிடை தேவனுக்கு பணிவிடை செய்யறன்னு சொல்லு. தேவ பிள்ளைங்க வேத வசனம் சொல்லுகிறது. ஆகார் அடங்கி இருக்கல அப்படின்னா தேவ பிள்ளை அவ குழந்தை எப்படி ஆயிருக்குன்னு தெரியாது. அந்த குழந்தை பெற்ற எடுத்து கிட்டத்தட்ட 16-17 வருஷம் அடங்கியிருந்ததுனாலதான் அவன் ஒரு வாலிபன் ஆனதுக்கு அப்புறம், கடந்து போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்குன்னு ஆண்டவர் ஒரு தேசத்தை கொடுத்தார். அதே போல அவனுக்குன்னு ஒரு வாழ்வை கொடுத்தார். அதே போல நீ அடங்கி இருக்கும் பொழுது உன் ஞாச்சாரண்டி அடங்கி இருக்கணும், உன் மாமியார் கீழே அடங்கி இருக்கணும், கணவனுக்கு கீழே அடங்கி இருக்கணும், பெற்றோர் கீழே அடங்கி இருக்கணும். நீ அடங்காத தேவ பிள்ளையே, நீ அடங்கவில்லை என்றால் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, உன்னை உயர்த்த முடியாது. அநேகருக்கு நீ அடங்கி இருக்க முடியவில்லை. அநேக மூத்த ஊழியக்காரனுக்கு கீழே அடங்கி இருக்க முடியவில்லை. இந்த வார்த்தை கேட்கிற அருமையான சகோதரி, ஊழியக்காரிய நீ யாராக இருந்தாலும் சரி, நீ தேவ சமூகத்தில் அடங்கிரு என்று ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? இன்னைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் இன்னைக்கு உனக்கு அவருடைய வல்லமை அனுப்புகிறார். மோசைக்கு கீழே 40 நாள் அவன் அடங்கியிருந்த ஜோசுவா பணிவிடக்காரன், எலியாவின் கீழே அடங்கியிருந்த அருமையான எலிஷா, தேவ பிள்ளையே, இயேசுவின் கீழே அடங்கியிருந்த 11 சீஷர்கள் இன்னைக்கு அவர்கள் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துறார். நீ அடங்கி இருக்கும் பொழுது தேவன் பலத்த காரியங்களை செய்வான். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, எமக்கு கோடி சோத்திரனப்பா. அப்பா, ஏற்ற காலத்துல உயர்த்தும்படியாக அப்பா அவருடைய பலத்தை கையில அடங்கிருன்னு சொன்னவரே, நாங்கள் உம்முடைய கையில அடங்கி இருக்க ஆண்டவரை, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படியாக உம்முடைய கையில அடங்கி இருக்க எங்களுக்கு அப்பேற்பட்ட பாக்கியத்தை நீ தருமடியா செபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து வரட்டப்பா. அல்லாண்டு தரவா சக்க நிக்கனை கரவை. பெற்றோருக்கு அடங்காத பிள்ளை, அஞ்ஞான தாப்பனை, கணவனுக்கு அடங்காத அஞ்ஞான மனைவி, ஊழியக்காரனுக்கு அடங்காத அருமையான ஊழியக்காரன், ஒரு எஜமானுக்கு அடங்காத அருமையான வேலைக்காரன், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அடங்கிரு, ஏற்ற வேலையில நான் உன்னை உயர்த்த போறேன் என்று சொல்லுகிறார். தெய்வ வல்லமை இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மீது வல்லமை கடந்து வரட்டும். அக்கறை வல்லமை இறங்குறது, வல்லமை இறங்குறது. வல்லமை இறங்குறது நோட்டமா அக்க சக்கர கர கதர் அக்கற கட்ட கத்த கரி கண்டேக்க நேம் ஆஃப் ஜீசஸ். வல்லமை இறங்குறது. தேவ பிள்ளைಗೆ அடங்கி இருக்குது. இன்னும் எனக்கு பதில் இல்லைன்னு சொல்லி இருக்கு. தேவ பிள்ளைಗೆ ஏற்ற வேலையில் ஆண்டவர் உயர்த்த போறா. அவருடைய வல்லமை கடந்து வருகிறது. மீனு தோக்கெடி கர கரி கரை கடை அரக்கதர சக்கர கலக்கெடி கண்டனி அக்கின் கரபி கண்டாக்கரை கரை அல்லோட்டமி கரைக்கெடி கராக்கரை ஸ்ரீ குரேக்கனை கரைக்கடி கண்ணை. தேவ பிள்ளை வல்லமை இறங்குறது. மிஸ்டர் கண்ணன் 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 மேல வல்லமை இறங்குறது. கண்ணன் உன்னை கண்ணா கண்ணா என்று கூப்பிடுவார்கள். கண்ணன் தேவனுடைய வல்லமை உனக்குள்ள கடந்து வருகிறது. ஆண்டவர் உன்னை உயர்த்த போறா. இயேசுவே என்னை நோக்கி கூப்பிடு. நீ கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லவரா இருக்கிறா. நீ பட்ட பாடுகளுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வழியை திறக்கிறார். ஒரு நற்செய்தி உனக்குள்ள கடந்து வருகிறது. மிஸ்டர் கண்ணன், we come to right. I cannot talk on the say. Reckon it cannot take name of Jesus. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்குறக்கா சொல். பாத்திமா மேல் வல்லமை இறங்குறது. பாத்திமா அரக்கினி கெடக்கினி எனக்கு யார் உதவி செய்வான்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற பாத்திமா, தேவனுடைய வல்லமை உனக்குள்ள கடந்து வருகிறது. சொல்லி தேசுவின் பாதத்துல அடங்கி வா. தரவி ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். உனக்கு கட்ட காத்தாரபடி என்ன வழி என்று சொல்லி திக்கமாட்டு காட்டிட்டு இருக்கிறாயா? இன்னைக்கு என்ன செய்வேன்னு சொல்லி குழம்பிக் கொண்டு இருக்கிறாயா? இன்னைக்கு தேவன் ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை திறக்கிறார். ஆண்டவரே சோதரனப்பா, உம்முடைய கரத்துல உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய வல்லமை இறங்குனக்கா சோதரனப்பா.
தொடர்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்படுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. தேவன் ஏற்ற காலங்கள் உயர்த்தபடியாக பலத்த கையில் அடங்கிருங்க. இந்த வார்த்தையை கேட்கிற நீ அனைவருக்கும் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க. அந்த ஒளித்துக்கா ஜெபிங்க, தாங்குங்க. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.